அந்நிய தேசத்தில் யோசேப்பை தேவன் எவ்வளவாய் ஆசீர்வதித்தார். அந்த தேசத்திற்கே அவனை ஆசீர்வாதமாக மாற்றினார். அந்த சமயத்துல யோசேப்பு மறந்து போயிடலங்க. எனக்கு ஒரு தந்தை இருக்கிறார், எனக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது, எனக்கு சகோதரர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் நான் ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். சகோதரர்களே, சகோதரிகளே, ஆசீர்வதிக்கப்படுகிறீர்களா? உங்கள் ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொடுங்கள். பெற்ற தாய் தகப்பனுக்கு அதை பகிர்ந்து கொடுங்கள். உடன் பிறந்தவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள். சுயநலத்தோட வாழாதீங்க. சுயநலத்தோடு இருந்தவன் பாதியிலேயே விழுந்து போனான். எல்லாம் எனக்கு வேணும் என்று சொல்லி எல்லாவற்றையும் எடுத்தெடுத்து வைத்துக்கொண்டு தன் பையிலே போட்டுக்கொண்டு அதை சுமந்து கொண்டு வழியிலே திடீரென்று விழுந்து விட்டான். அதுதான் நடக்கும் சுயநலத்தோடு வாழ்கிறவர்களுக்கு. பகிர்ந்து கொள்ளும் மனமுடையவனோ எல்லாவற்றையும் பகிர்ந்து கொடுத்தான், சந்தோஷமாய் போகிறான். பாதி வழியிலேயே எல்லாமே காலியாகி ரொம்ப நிம்மதியா இலக்கை போய் சென்றடைந்தான். நண்பு சகோதர சகோதரிகளே, யோசேப்பு இவனை போன்றவன் தான். தந்தை அவன் ஞாபகத்துக்கு வந்தான். சகோதரர்கள், இன்னும் குடும்பத்தார் எல்லோரும் அவன் ஞாபகத்துக்கு வந்தார்கள். மொத்தமா பார்த்தா 70 பேர். சகோதரர்களே, சகோதரிகளே, யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையை அநேகருக்கு அதை ஆசீர்வாதமாக மாற்றிக்கொண்டானே தவிர நிறைய பேருக்கு தடையாக இருக்கிறபடி இல்லவே இல்லை. இடையூறு அவன் ஒரு காலம் இருந்ததே இல்லைங்க. எல்லோருக்கும் ஆதரவாக அவன் நின்றான். அப்பா வந்துருங்க, டாடி எங்கிட்ட வந்துருங்க, தேவனனை மிகவும் உயர்த்தி இருக்கிறாருப்பா. நீங்க ஏன் பசியில தவிச்சுக்கிட்டு இருக்கணும்? நீங்க ஏன் அங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும்? வேதனைகளுக்கு ஆளாகணும்? வந்துருங்க டாடி. நீங்க மாத்திரம் இல்ல, உங்களோட கூட எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துருங்க. போஷிக்க கூடிய பலனை தேவன் எனக்கு கொடுத்திருக்காரப்பா, வந்துருங்க. இது யோசேப்பு அன்று விடுத்த அழைப்பு. அப்பா எப்ப வர்றீங்க? இதுதான் அன்று யோசேப்பினுடைய அழைப்பு. டாடி எப்போ சாவீங்க? இது இன்றைய பிள்ளைகளுடைய கதறல். அழைப்பா என்னது? இது இன்றைய நாளின் பிள்ளைகளுடைய சத்தங்க. இது எங்க பையன் அமெரிக்கா போனா நல்லா இருக்கும், எங்க பொண்ணு அமெரிக்கா போனா நல்லா இருக்கும், எங்க பொண்ணு ஆஸ்திரேலியா போயிட்டா நல்லா இருக்கும், என் பொண்ணு கனடா போனா நல்லா இருக்கும், எங்க பையன் சந்திரமண்டலத்துக்கு போனா நல்லா இருக்கும். எத்தனையோ கோரிக்கைகளோடு இருக்கிறார்கள் தாய்மாரும் தந்தைமாரும். எங்க பையன் முன்னேறணும், நல்லா வரணும், உன்னத வேலைக்கு அவன் போயாகணும், ஒரு பெரிய தேசத்துல போய் வேலை பார்க்கணும். தாயா தந்தையா அவனுக்கு எவ்வளவோ ஆசை இருக்கும். அதுக்காகவே கஷ்டப்படுவீங்க. அதுக்காக வீட்டை கூட அடமானம் வைப்பீங்க. அதற்காக நில புலன்களை கூட வித்துருவீங்க. எதுக்காக? என் பையன் நல்லா இருக்கணும், எங்க பொண்ணு நல்லா இருக்கணும், அமெரிக்க பையன் தான் வேணும், அமெரிக்க பொண்ணு தான் வேணும், அமெரிக்க சம்பந்தம் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி உனக்கு இருக்கிற ஆஸ்தி எல்லாத்தையும் வித்து வரதட்சணையா கொடுத்து கனமா கல்யாணம் பண்ணி பொண்ணு அனுப்பி வைக்கிற. அதுக்கப்புறம் என்ன நடக்குது கொஞ்சம் யோசிச்சு பாக்குறீங்களா? நண்பு சகோதரனே, சகோதரியே, தாயே தகப்பனே, ஜாக்கிரதையா கவனிங்க. இந்நாளிலே இருக்கிற புத்திர, அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுங்க, ரத்தினங்களாங்க இவங்க. தந்தைக்கு கொஞ்சம் சரியில்லை, ஆரோக்கிய குறைவு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாரு. டாக்டர்ஸ் சொன்னாங்க 50-50 சான்ஸ் தான் இருக்குன்னு. அமெரிக்காவிலிருந்து ஓடோடி வந்துட்டான் மகன், ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்துட்டான் மகள். எதற்காக? எங்க டாடி, எங்களை கண்ணின் மணியை போல காத்துக்கிட்டு எங்க டாடி அவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களை படிக்க வச்சவர், தன்னுடைய ரத்தத்தையே வேர்வையா சிந்தினவர், எங்களை பிரயோஜனம் உள்ளவங்களா மாத்தினவர், அவருக்கு கஷ்டம் வந்திருக்கு, எங்க டாடிக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அமெரிக்கால இருந்து மகன் ஓடி வந்துட்டான், ஆஸ்திரேலியா வந்து மகளும் ஓடி வந்துட்டா. டாக்டர் இப்ப எப்படி இருக்காங்க? எங்க டாடி இப்ப எப்படி இருக்காங்க? அப்சர்வேஷன் பீரியட்ல வச்சிருக்கோம். 24 ஹவர்ஸ்க்கு எங்களால எதுவும் சொல்ல முடியாது. டாக்டர் செய்ய முடிஞ்ச எல்லாத்தையும் தயவு செஞ்சு செய்யுங்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. எந்த அளவுக்கு அன்புங்க. 24 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. டாக்டர் சார் இப்போ என்ன சொல்றீங்க? இன்னொரு 24 ஹவர்ஸ். பரவாயில்ல டாக்டர், செய்ய முடிஞ்சதெல்லாம் நீங்க பொறுமையாவே செய்யுங்க. அங்கிருந்து போன் வந்தது. மனைவி, என்னாச்சுங்க உங்க அப்பாவுக்கு? எதுவும் இப்ப சொல்ல முடியல. என்ன சொல்லணும்? ஹஸ்பண்ட் போன் பண்ணாரு. என்ன உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு போனியே, எப்பமா திரும்பி வருவ? இது என்ன முடிவாயிடுச்சுன்னா? ஹலோ, இதுல ஏதோ ஒண்ணு
தெரிஞ்சிருச்சுன்னா எங்க போயிடுச்சு பாருங்க கடைசியில நிலைமை. மறுபடியும் 24 hours டாக்டர்ஸ் எதுவுமே சொல்லல. போலான்னா அது முடியாது, இங்க இருக்கிறான்னா அவரு விட மாட்டாரு. என்னடி ஆச்சு உங்க டாடிக்கு? வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கங்க. எதுக்காகங்க அந்த வெயிட்டிங்? ஜன்னல் வழியா பார்த்துக்கிட்டே இருக்கிறாரா? போயிட்டாரா? போன் ரிங்கான எடுத்து என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டா என்ன சொல்றது? நான் புறப்பட்டதுக்கு அப்புறம் அதா போயிட்டா, திரும்ப நாங்க வரணுமே, அதனாலதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எதுக்காக வந்திருக்கிற? எதற்காக வெயிட் பண்ணணும் சொல்லுங்களேன். எப்ப போய் சேருவாரு? தந்தைமார், தாய்மார், நம்ம பொண்ணு எங்க போகணுங்க? அமெரிக்கா போகணும். எங்க பையன் அமெரிக்கா போகணும், ஆஸ்திரேலியா போகணும், கனடா போகணும். இப்ப மொத்த சூழலும் மாறிடுச்சு. உன்னுடைய ஆரோக்கியம் சரியில்லைன்னு சொல்லி ஒருவேளை உன் மகனுக்கோ நீங்க போன் பண்ணுனா, போன் பண்ண வச்சா, சரி ஒரு வேலை செய்யுங்க, ஜூம் கால் இருக்குல்ல, அதுல வாங்க பாக்குறேன். அங்கிருந்து வரவே முடியாத சூழல், வீடியோ கால்ல காமிங்க. என்ன நடந்து என்ன பிரயோஜனம்? அங்க வர முடியாத இடத்துல பிறகுறோம். அட்லீஸ்ட் கடைசி பார்வை கூட எப்படிங்க? ஜூம் கால்ல, வீடியோ கால்ல. அப்ப நீ படிக்கிற காலத்துல உங்க அப்பா கூட நீ பணம் வேணும், ஃபீஸ் வேணும்னு கேட்டப்போ இதான் வீடியோ கால்ல காமிக்கிறேன் பாத்துக்கோ, இதான் பணம், பணம் இருக்கு பாரு. வீடியோவில் அன்னைக்கு காட்டியிருக்கணும். இல்லாட்டி இப்படி வீடியோல காமிச்சா எனக்கு என்ன பிரயோஜனம்? நீங்க வந்து கொடுக்கணும், இல்ல நான் வந்து வாங்கணும். பரவாயில்லடா, வீடியோ கால்லயே காமிக்கிறேன் பாரு. உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அது எல்லாத்தையும் வீடியோல காமிக்கிறேன். இது புத்திர ரத்தினங்கள், அருத்தினங்கள், பிச்சு சாப்பிடுற மனிதாபிமானமற்றவர்கள். யோசேப்பு அப்படிப்பட்டவன் அல்லவே அல்லங்க. யோசேப்பு தான் ஆசீர்வதிக்கப்பட்டு பிரதான அதிகாரியாக ஆட்சி செய்து கொண்டிருந்த போது உடனே அழைத்தாங்க. டாடி, எங்களுக்கு சத்தம் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது என்ன சொல்லுங்க? வர்றதில்லை, அந்த வார்த்தை வாயில வர்றதில்லை. அதுக்கு அடுத்தது என்னங்க சொன்னா? டாடி. சகோதரிகளை கொஞ்சம் சத்தமா அந்த வார்த்தையை சொல்லுங்களேன். ஐயோ, எங்க மனைவி ஒத்துக்க மாட்டாங்க, எப்படும் சர்ச்சுக்கு வர மாட்டா, இன்னைக்கு தாங்க வந்திருக்கிறா. டாடி வந்துருங்கன்னு நான் சொல்றது மனைவி கேட்டா என்ன? வந்துருங்கன்னு பாட்டு பாடிட்டு இருக்கீங்க, காலை உடைச்சிருவேன். பைத்தியகாரத்தனமெல்லாம் பேசக்கூடாது. உன்னை போஷிக்கிறத உன்னை மேய்க்கிறத இங்க கஷ்டமா இருக்கு, அதில் உங்க அப்பா வருமா? என்னது வந்துரு நாங்க போன் ஒரே பாட்டு பாடுற? துர்பாக்கியங்க. யோசேப்பு யாக்கோபின் இடத்துல இருந்தபோது எத்தனை வருஷம் இருந்தா தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்களேன். யோசேப்பை யாக்கோபு எத்தனை காலம் உயிருக்குயிராய் பார்த்து கொண்டா, அன்பாய் வளர்த்தான், அது உங்களுக்கு தெரியுமாங்க? 17 ஆண்டு காலம். யோசேப்பு யாக்கோபோடு கூட 17 வருடங்கள் இருந்தான். பார்க்கலாம் வாங்க. ஆதியாகமம் 37வது அதிகாரம் முதலிலிருந்து சில வசனங்கள் கவனிங்க. யாக்கோபு தன் தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்திலே குடியிருந்தான். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். 3வது வசனம். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வருணமான அங்கியை செய்வித்தான். ஒரு பல வருண அங்கியை அணிவித்தான். எனவே 17வது வயது வருகிற வரைக்கும் யோசேப்பை யாக்கோபு அவ்வளவு உயிருக்குயிராய் பார்த்து கொண்டான். அந்த 17வது வயது வந்தபோது யோசேப்பை அவனுடைய அண்ணன்மார் தூஷித்தார்கள், பகை கொண்டு தூஷித்தார்கள், கடைசியில் விற்றும் போட்டார்கள். யாக்கோபு கிட்ட யோசேப்பு எத்தனை காலம் இருந்தான்? 17 ஆண்டுகள் இருந்தான். ரைட். யோசேப்பு ஆசீர்வதிக்கப்பட்டான், ஒரு தேசத்துக்கு பிரதான அதிகாரியானான். யோசேப்பு சொல்றான், டாடி நான் நல்ல ஸ்திரப்பட்டுட்டேன் டாடி, நீங்க வளர்த்த அந்த அற்புத வளர்ப்பு, நீர் எனக்கு அறிமுகம் செய்து வைத்த அந்த தேவன், தேவாதி தேவன், அவர் இதுவரைக்கும் என்னை இவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறார், வந்து விடுங்கப்பா என்று அழைத்தான். அப்பொழுது யாக்கோபோடே கூட தேவன் பேசினார். யாக்கோபு புறப்பட்டு போ, யாக்கோபு நீ போ, நீ அந்த தேசத்திற்கு உன் குடும்பத்தாரோடே கூட செல்லுகிறாய், சென்றதற்கு பிறகு நான் உன்னை பெரிய ஜாதியாய் ஆக்குவேன்.
தேவன் சொன்னபோது யாக்கோபு புறப்பட்டு சென்றான். அப்படி செல்கிற போது யாக்கோபனுடைய வயது என்ன தெரியுங்களா? 130 வயதாக இருந்தான். யாக்கோபு பார்வோனிடத்திற்கு வந்தபோது பார்வோன் அங்கே கேட்டான், யாக்கோபு உனக்கு என்ன வயசாச்சு என்று கேட்டான். 47வது அதிகாரம் வாசிக்கின்றேன், 8வது வசனம். அங்கே பார்வோன் யாக்கோபை பார்த்து கேட்கிறான். பார்வோன் யாக்கோபை நோக்கி, உமக்கு வயது என்ன என்று கேட்டான். என்று அவன் கேட்டபோது யாக்கோபுக்கு சொல்ற பதில கவனிங்க. நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம். ராஜா, எனக்கு 130 வயசாச்சையா. எந்த வயதிலே யாக்கோபு அங்கே வருகிறான்? 130வது வயதில அங்கே வந்து சேர்ந்தான். எத்தனை வருஷ காலம் யாக்கோபு எகிப்து தேசத்திலே, அதாவது யோசேப்போடு கூட இருந்தான் என்றால் 28வது வசனம், யாக்கோபு எகிப்து தேசத்திலே 17 வருஷம் இருந்தான். யாக்கோபின் ஆயுசு நாட்கள், அதாவது அவன் உயிரோடு இருந்த நாட்கள் 147 வருஷங்கள். எவ்வளவு அற்புதமான விஷயம் கவனிங்க. அப்பா இங்க வந்துருங்க. என்னை அழைத்த போது தேவன் சொன்னார், போயா, கிளம்பி போ. உன்னுடைய குமாரனை ஸ்திரப்படுத்தியது நான், உன் குமாரனை ஆசீர்வதித்தது நான். எனவே அந்த குமாரனிடத்திலே நீ சென்றால் நீ பெருகுவாய். அந்த குமாரனிடத்திலே நீ சென்றால் நீ சந்தோஷப்படுவாய். நான் உன்னை அதிகமாய் ஆசீர்வதிக்கிறேன், போ. இந்த யோசேப்பை போல அம்மா அப்பா, அம்மா நீங்க பேசாம என்கிட்ட வந்துருங்க, அப்பா பேசாம என்கிட்ட வந்துருங்க என்று அழைக்கக்கூடிய மனதுள்ள குமாரர்கள் எத்தனை பேர்? ஒருவேளை அந்த மனதிருந்து அழைத்தாலும் வர விடுகின்ற மருமகள்கள் எத்தனை பேர்? யோசேப்புக்கு திருமணம் ஆயிருந்தா ஆகலையாங்க? யோசேப்புக்கு மனைவி இருந்தாளா இல்லையா? யோசேப்புக்கு திருமணமாகி இருந்தது. யோசேப்பு ஒரு எகிப்திய ஸ்திரீயை தான் திருமணம் செய்திருந்தான், ஒரு அந்நிய ஸ்திரீயை திருமணம் செய்திருந்தான். ஆனால் தயவு செஞ்சு கவனிங்க, மனைவி அந்நிய ஸ்திரீயாக இருந்த போதும் கூட நல்ல பண்பாடோடு இருந்த ஒரு ஸ்திரீ. யோசேப்பு தன் தந்தையை அழைத்த போது, யோசேப்பு தன் வீட்டார் எல்லோரையும் அழைத்த போது தேவன் யோசேப்பை ஆசீர்வதித்தார். இந்த ஆசீர்வாதத்தை தன் குடும்பத்திற்கு பகிர வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அதுதான் சரி. ஒரு அந்நிய ஸ்திரீயாக இருந்த போதும் கூட, என்னது உங்க அப்பாவெல்லாம் வர சொல்றீங்க, இந்த மாதிரிலாம் நடந்துக்காதீங்க என்று சொல்லவே இல்லை. சந்தோஷமாக வரவிட்டாள். ஏதோ யாக்கோபு மாத்திரம் வரலங்க, தன்னோடு கூட 70 பேரை அழைத்துக் கொண்டு வந்தான். எத்தனை பேருங்க? 70 பேரை அழைத்துக் கொண்டு வந்தான். அது யாத்ராகமத்தின் 1வது அதிகாரத்திலே முதல் 2-3 வசனங்களிலே இந்த விஷயத்தை நாம் பார்க்க முடியும். 70 பேர் வந்தார்கள். யோசேப்பை துவேஷித்த அவன் சகோதரர்கள், யோசேப்பை கண்டுகொள்ளாத யோசேப்பின் சகோதரரின் மனைவிமார், இவர்கள் எல்லோருமே வந்து விட்டார்கள். உனக்கு என்ன செஞ்சாங்க, நான் அவங்களை கூட்டிட்டு வந்து இப்படி வீட்டில் இருக்க வைக்கிற அப்படின்னு யோசேப்பின் மனைவி சண்டை போடலுங்க. உன்னை தூஷித்தார்கள், துவேஷித்தார்கள், உன்னை கண்டுகொள்ளவே இல்லை, துன்மார்க்கமாக நடந்து கொண்டார்கள், அவங்கள போய் இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு கேட்கலங்க. யோசேப்பு கூட சொல்லுவான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய வேண்டும் என்று எண்ணினீர்கள், ஆனால் தேவன் அந்த தீமையெல்லாம் எனக்கு நன்மையாய் மாற்றிவிட்டார். இப்ப ஒரு கேள்வி, யாக்கோபு கிட்ட யோசேப்பு எத்தனை வருஷங்கள் வளர்ந்தான்? 17 வருஷங்கள் வளர்ந்தான். யோசேப்போடே கூட யாக்கோபு வந்து எத்தனை காலம் இருந்தான்? 17 வருடங்கள் இருந்தான். என்ன அர்த்தங்க? சகோதர சகோதரிகளே, நாம நம்ம தாய் தகப்பன்கிட்ட எத்தனை காலம் இருப்போம்? பெண் பிள்ளைங்கன்னா கல்யாணமாகிற வரைக்கும். அப்ப பசங்க படிப்பு முடிக்கணும், வேலைக்கு போகணும், ஸ்திரப்பட்டாகணும். இப்படி படிப்பை முடிச்சு ஒரு வேலைக்கு போய் செட்டில் ஆகி கல்யாண வயசு வரும் வரைக்கும் சுமார் எத்தனை வருஷம் ஆகும்? சுமார் 25 இயர்ஸ்ல இருந்து ஒரு 30 இயர்ஸ்க்கு மத்தியில. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ உன் தகப்பனிடத்துல தாயிடத்துல எத்தனை காலம் வரைக்கும் அவர்களிடத்துல நீ வளர்ந்தாயோ, இருந்து படித்தாயோ, ஸ்திரப்பட்டாயோ, அத்தனை காலமாவது உன் தாயும் உன் தகப்பனும் உன்னோடே கூட இருப்பதற்கு உரிமை உள்ளவர்கள். ஆமாவா இல்லையா? சொல்லுங்க, எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஒத்துக்க மாட்டோம். காரணம் என்ன? காலம் மாறி போச்சு. அந்த காலம் வேற, இந்த காலம் வேற. அந்த காலத்து மனிதர்கள் சோறு சாப்பிட்டாங்க, இந்த காலத்துல மனிதர்கள் மண்ணு தின்றாங்க.
அந்த நாட்கள் வேற, இந்த நாட்கள் வேற. தாயும் தகப்பனும் வயது முதிர்ந்த காலத்துல மகனுக்கு ஃபோன் பண்ணி, டேய் அம்மானால இந்த காலத்துல எதையும் செய்ய முடியலடா, ஏதாவது செஞ்சா டயர்டாகி கீழே கூட விழுந்துடுறாங்க, என்ன செய்யறதுன்னே புரியலப்பா, இருக்கிறது நீ ஒரே ஒத்த பிள்ளை, கண்மணி மாதிரி உன்னை பார்த்து பார்த்து வளர்த்தோம், பசி பட்டினி கிடந்து உன்னை படிக்க வச்சு நல்லா படிச்ச, இப்போ நீ ஒரு பேங்க் மேனேஜராகவும் வேலையில் இருக்க, நாங்கள் வந்து பேசாம கூடயே இருந்துடுறோண்டா அப்படின்னாரு. மனைவி முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் கல்யாணம் பண்ணது உங்களை பார்த்துக்கிறதுக்காக தான், உங்க அம்மா அப்பாவை பார்த்துக்கிறதுக்காக இல்லை. அப்போ அவரை பேங்க் மேனேஜர் ஆக்குனது யாரு? யாருங்க? அவனோட அம்மா தானே. அவன் ஒழுங்கா படிக்காம ஊதாரி மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கப்போ உட்கார வச்சு அவனை அரவணைச்சு படிக்க வச்சது யாருங்க? அந்த அம்மா தானே. ஏதாவது உடல்நல குறைவு வந்துட்டா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறது யாரு? அம்மா தானே. அவன் கீழே விழுந்து ஏதாவது காயமான அந்த காயத்துக்கு கட்டு போட்டது யாரு? அம்மா தானே. பசி பட்டினி கிடந்து கஷ்டப்பட்டு உழைச்சி அவனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் காலேஜ் ஃபீஸ் எல்லாம் கட்டினது யாரு? அப்பா தானே. அப்போ படிக்க வச்சது டேடி, வளர்த்ததெல்லாம் மம்மி, பிரயோஜனம் உள்ளவனா மாத்தினது மம்மியும் டேடியும். அப்படி அன்னைக்கு படிக்காம ஊதாரித்தனமா சுத்திக்கிட்டு இருந்தப்போ, சரி நீ என்னமோ தொலைஞ்சு போன்னு சொல்லி அப்பாவும் அம்மாவும் விட்டு இருந்தாங்கன்னா நீ என்ன ஆயிருப்ப? ஏர்ஃபோர்ஸ்காரன் ஆயிருப்ப, இந்த காத்திலே சுத்திக்கிட்டு இருந்திருப்ப. ஒரு ஊதாரிக்கு கல்யாணம் பண்ணி நினைச்சா அவளுக்கு யாரு கிடைப்பாங்க? இன்னொரு ஊதாரி தான் கிடைக்கும், அப்படித்தானே? இப்ப இந்த பொண்ணுக்கு எந்த கணவன் கிடைச்சிருக்கான்? ஒழுங்கான ஒரு கணவன் கிடைச்சிருக்கான், நல்லா படிச்ச கணவன் கிடைச்சிருக்கான், ஒரு நல்ல வேலையில் இருக்கிற கணவன் கிடைச்சிருக்கான், 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற கணவன் கிடைச்சிருக்கான். இந்த கணவனை பெற்றது யாரு? போஷிச்சது யாரு? வளர்த்தது யாரு? ஒரு பிரயோஜனம் உள்ளவனா ஆக்குனது யாரு? தாய் தகப்பன் தானே. இப்ப அந்த செடி வளர்ந்து நல்லா கனி கொடுக்கிற வேளையில அந்த கனியை முதல்ல எடுத்து அனுபவிக்க வேண்டியது யாரு? நேத்து வந்த மனைவியா? இந்த மரம் என்னுடையது, இதனுடைய கனிகள் எல்லாம் கூட எனக்குரியதுதான். இல்லம்மா, வர்ற அந்த 1 லட்சம் ரூபாய் சம்பளத்துல ஒரு 10,000 ரூபாய் அனுப்பி வச்சா நோ முடியாது. ஆனா நீங்க அப்படிப்பட்டவங்க கிடையவே கிடையாது. இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிற சகோதரிகள் தயவு செஞ்சு கவனிங்க. தாயையும் தகப்பனையும் போஷிக்க வேண்டிய பொறுப்பை மகனுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். உன் தாயையும் உன்னுடைய தகப்பனையும் அவருடைய வயதான காலத்திலே அலட்சியம் செய்யாத, அது குமாரனுக்கு தேவன் கொடுத்திருக்கிற பொறுப்பு. இன்று நம்முடைய பாரத தேசத்தின் சட்ட திட்டங்களும் கூட அதைத்தான் சொல்லுகிறது. உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, எந்த தாயையாவது தகப்பனையாவது மகன் போஷிக்கவில்லை என்றால் அந்த தாயோ தகப்பனோ போய் ஒரு கேஸ் கொடுத்தாங்கன்னா அந்த பையனை உள்ள கூட தள்ளலாம். சட்டங்க அது. சரி, இப்ப பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். மன்றாடி கேட்கிறான். அப்ப அந்த மனைவி சொன்னாங்க, சரி கூட்டிட்டு வந்தா கூட்டிட்டு வாங்க, ஆனா வீட்டுக்குள்ள வைக்க கூடாது, வெளியே ஒரு குடிச்ச மாதிரி போட்டு அவங்கள அங்க வச்சிடலாம், சாக போறவங்கள வீட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடாதாமா, வெளியே வேணா இருக்கட்டும். சரி, வெளியே வச்சுட்டாங்க. அந்த அம்மா எதுக்கு 2 தட்டு, இவங்க முகரைக்கு 1 தட்டே போதும் அப்படின்னு ஒரே ஒரு தட்டு தான் கொடுத்தாங்க. முதல்ல மாமியார் சாப்பிடணும் அல்லது மாமனார் சாப்பிடணும், இப்படிதான். இதுதான் அங்க நடந்தது. கொஞ்சம் கவனிங்க. ஒரு நாள் அந்த தட்டு காணாம போயிடுச்சு. வீட்டுக்குள்ள கணவன் வந்தவன இல்லாத பொல்லாத கதைகள் எல்லாம் சொல்லி, உங்க அப்பாவுக்கும் உங்க அம்மாவுக்கும் எவ்வளவு திமிரு தெரியுமா? நான் ஒரே தட்டுல தான் கொடுக்கறேன், அது கூட நாய்க்கு கொடுக்கற பிளேட்டுங்க. நாய் பிளேட்ல கொடுக்கறங்கிறதுக்காக வெக்கப்பட்டுட்டு அந்த பிளேட் எடுத்து ஒளிச்சு வச்சுட்டாங்க. அப்ப வெள்ளி பிளேட்ல வைக்கணும்னு நினைக்கிறாங்களா அவங்க? கவனிங்க, என்கிட்ட முதல் ஆகாரம் கொடுக்கணும்னு குழந்தைங்களை கூட்டிட்டு வருவாங்க. அந்த குழந்தைய தூக்கிட்டு வரும்போது அந்த தகப்பனும் தாயும் அவ்வளவு பூரிப்பா அந்த குழந்தைய கூட்டிட்டு வந்து எந்த கிண்ணத்துல அந்த ஆகாரம் கொடுப்பாங்க தெரியுமாங்க? தெரியுமா உங்களுக்கு? என்ன கிண்ணங்க? அப்படி பயங்கரமா மின்னிக்கிட்டு இருக்கும். அப்படி மின்னிக்கிட்டே இருக்கிறோம். வெள்ளி கிண்ணம், ஸ்பூன் கூட வெள்ளிதான். அந்த ஆகாரத்தை அவ்வளவு நேர்த்தியா மிருதுவாக்கி ஸ்பூன்ல ஊட்டும் போது அந்த குழந்தை அவ்வளவு அற்புதமா சாப்பிடும் தெரியுங்களா? வயதான காலத்திற்கு வருகிற போது தாயும் தகப்பனும் நம்மள மாதிரி நல்லா அவங்களால மெல்ல முடியாதுங்கனால கொஞ்சம் சாஃப்டா செஞ்சவங்களுக்கு கொடுமா. அவங்களுக்கு போடுறதே பெருசு, இதுல கதைய பாரு, நியாயத்தை பாரு, இதுல சாஃப்டா வேற செஞ்சு கொடுக்கணுமா, மிக்சியில போட்டு கொடுக்கவா அப்படின்னு கத்துறவங்க கோபப்படுறவங்க எத்தனை பேர் இல்லைங்க. ரூத் இஸ்ரவேலை சார்ந்தவள் அல்ல, அவள் ஒரு மோவாபிய ஸ்திரீ. கணவன் இறந்ததற்கு பிறகு மாமியார் சொன்னாங்க, பேசாம என் வீட்டுக்கு போய் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ. அப்படி செய்ய மாட்டாத்த. ஏமா அப்படி?
என்னுடைய கணவனை, அதாவது உங்கள் குமாரனை எனக்கு கணவனாக தந்த பிறகு உங்களுக்கும் எனக்கும் இடையில ஒரு பந்தம் உண்டாயிருக்கு. நீங்க மாமியார், நான் மருமகள். இந்த பந்தம் என் கணவன் இறந்ததற்கு பிறகு, அதாவது அவர் இறந்தாலும் கூட அருந்து போகிற பந்தம் அல்லவே அல்ல. உங்களையும் என்னையும் போஷிக்க வேண்டிய உங்கள் மகன் இறந்து போன பிறகு, அதன் பிறகு உங்களை போஷிக்க வேண்டிய பொறுப்பை அந்த மகன் எனக்கு தான் கொடுத்திருக்காங்க அத்தை. நான் தான் உங்களை போஷிக்கணும் அத்தை. நான் உங்களை போஷிப்பேன் அத்தை. தேவனதை பார்த்தாருங்க, ரூத்தை ஆசீர்வதிச்சாருங்க. தாவீதுக்கு முப்பாட்டியாக அவளை மாற்றினார். இயேசு கிறிஸ்து பிறந்து வருவதற்கு ரூத்தை அதன் வம்சாவளியாக செய்து விட்டாருங்க. அற்புதமான பண்பாடுகளை கொண்டிருந்த ஸ்திரீ. வெளியே ஒரு குடிசை மாதிரி ஒரு அமைச்சிட்டாங்க. நாய்க்கு வைக்கிற பிளேட்ல சாதம் வைக்கிறாங்க. அந்த நாய் பிளேட் இப்ப காணாம போச்சு. கணவன் வீட்டுக்கு வந்த உடனே இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி மனைவி ஒரே கம்ப்ளைண்ட். கணவனுக்கு கோபம் வந்துருச்சு. என்ன டாடி, பிளேட் எடுத்து மறைச்சு வச்சிட்டீங்களா? எனக்கு என்னடா தெரியும், அந்த பிளேட் எடுத்து ஒளிச்சு வச்சா எனக்கு என்னடா கிடைக்கும்? அந்த 2 உருண்டை கூட இல்லாம போயிடுமல்லடாடே. அம்மா, நீங்க எங்க எடுத்து ஒளிச்சு வச்சிங்களா? நான் எதுக்குப்பா எடுத்து ஒளிச்சு வைக்கிறேன்? பாத்தீங்களா பாத்தீங்களா, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு எப்படி நல்ல குடிநாட்சி மாதிரி பேசுறாங்கன்னு பாருங்க. அப்படின்னு இன்னும் தூண்டி விட்டப்போ அந்த மூர்க்கன் பக்கத்துல ஒரு தடி இருந்ததை எடுத்து பாவம் அந்த அப்பா அம்மாவை அடிக்க ஆரம்பிச்சிட்டான். வயசான தாயை அடிக்கலாமாங்க? வயதான காலத்துக்கு வந்திருக்கிற தந்தையை அடிக்கலாமாங்க? ஒரு நாள் ஒரு அம்மா பாவம் அவங்க முகமெல்லாம் அப்படி வீங்கி இருந்தது. விசிட்டிங் ஹவுஸ்க்கு வந்திருந்தாங்க. என்னம்மா அது, கனமெல்லாம் வீங்கி? பையன் அடிச்சிட்டான் ஐயா. என்ன கைகளுங்க அது, என்ன கைகளுங்க அது. சின்ன வயசுல அம்மா நம்மளை அடிச்சிருப்பாங்க. காரணம் என்ன? நல்லா சாப்பிடலங்கிறதுக்காக அடிச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக அடிக்கிறாங்க துன்மார்க்கர்கள். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, தயவு செஞ்சு கவனிங்க. இதெல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பேர பிள்ளை, அவங்களோட மகன் வேக வேகமா ஓடி வந்து, டாடி டாடி அடிக்காதீங்க, தாத்தாவையும் பாட்டியும் அப்படி அடிக்காதீங்க. நீ என்னடா சொல்ற? பிளேட் எடுத்து ஒளிச்சு வச்சிருக்காங்க. பிளேட் அவங்க ஒழிக்கல டாடி, அந்த பிளேட்டை நான் தான் எடுத்து ஒளிச்சு வச்சேன். நீ எதுக்காக எடுத்து ஒளிச்சு வச்ச? நானும் பெரியவனாவன், எனக்கும் அம்மா மாதிரி ஒரு ஆள் கிடைப்பாங்க. அப்போ நீங்க என் வீட்டுக்கு வருவீங்க, நான் வெளியே இதே மாதிரி குடிசை போடுவேன். அப்போ நான் இருக்குமோ இருக்காதோ, இந்த மாதிரி பிளேட்டு கிடைக்குமோ கிடைக்காதோ. அதனால அப்போ உங்களுக்கு நாய் பிளேட்ல வைக்கணுங்கிறதுக்காக இப்பத்துல இருந்தே நான் எல்லாத்தையும் கவனமா பாத்துக்கிறேன் டாடி. என்னடா சொல்ல வர்ற? அந்த நாய் பிளேட் எடுத்து நான் தான் ஒளிச்சு வச்சேன் டாடி. எதுக்குடா? உங்களுக்கு போடுறதுக்காகத்தான். இந்த வார்த்தை கேட்டோன்னு அவனோட அம்மா பதறி, டேய் டேய், என்னடா இவ்வளவு உயிருக்குயிரா பார்த்து இவ்வளவு அன்பா உன்னை வளர்க்குறோம், எங்களுக்கு நாய் பிளேட்ல வைப்பியா? ஸ்விக்கிலையோ அதுலயோ இதுலயோ ஆர்டர் பண்ணி இன்னைக்கு எனக்கு கொடுக்குறீங்க. ஆனா அந்த நாட்கள்ல, எங்க அப்பா வளர்ந்த நாட்கள்ல இதெல்லாம் இல்லவே இல்லம்மா. அவங்க கஷ்டப்பட்டு பசி பட்னி கிடந்து சம்பாதிச்ச பணத்தை வச்சு அன்பா வளர்த்ததுனாலதான் அப்பா இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு. ஆனா நாளைக்கு ஒரு நாள் கட்டாயம் வரும், அப்ப நானும் கூட உங்களுக்கு நாய் பிளேட்ல தான் சாப்பாடு வைப்பேன். அப்ப புரிஞ்சுதுங்க அந்த மகனுக்கும் மருமகளுக்கும். எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுத்து ஆக வேண்டும். யோசேப்பை யாக்கோபு 17 வருடங்கள் வளர்த்தான். யாக்கோபை யோசேப்பு தன்னிடத்துல 17 வருடங்கள் கண்ணினிமையை காப்பது போல பார்த்து கொண்டான். இது மகனுடைய கடமை. அப்படிப்பட்ட கிருபையை தேவன் தாமே நமக்கு அருளிச் செய்வாராக. ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, மேன்மையான உம்முடைய வார்த்தைகள் மூலமாக தெளிவாய் திட்டவட்டமாய் இன்றும் எங்களோடு பேசியதற்காக ஸ்தோத்திரம், உம்மை துதிக்கிறோம். நன்றி ராஜா. யோசேப்பு எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டான், ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு அவன் எப்படி நடந்து கொண்டான். ஒரு புறத்தில் அந்த தேசத்தை போஷித்தது மட்டுமல்லாமல் தன்னுடைய குடும்பத்தையும் அவன் எப்படியெல்லாம் போஷித்தான். தன்னை பெற்றெடுத்த தகப்பனை எவ்வளவு அன்போடு அவனுடைய வயதான காலத்தில் ஆண்டவரே தன்னுடைய அன்பை அவன் காட்டினான். இதை மிக தெளிவாக ஆண்டவரே என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். இன்று உம்முடைய இந்த விலையேறப்பட்ட செய்தியை கேட்டிருக்கின்ற ஆவிக்குரியவர்கள், உம்முடைய பிள்ளைகள் மனப்பூர்வமாக இந்த வார்த்தைகளை அங்கீகரித்து தங்கள் மனதிற்குள்ளே இருக்கின்ற உலகத்தை விட்டுவிட்டு, உலக பிரகாரமாக வாழ்வதை விட்டுவிட்டு உம்முடைய வார்த்தைக்கேற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். நாங்கள் எங்கிருக்கிறோமோ அங்கே ஆசீர்வாதத்திற்கு காரணர்களாயாக வேண்டும், ஆசீர்வாதத்தை பகிர்கிறவர்களாயாக வேண்டும், ஆசீர்வாதகரமாக வாழ வேண்டும். அந்த கிருபை எங்களுக்கு அருள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.
எங்கள் முகவரி கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.